வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடாத்திய சுற்றி வளைப்பில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது பரந்தன் பகுதியில் வைத்து ஒருவரும், முழங்காவில் பகுதியில் வைத்த 4வருமாக 5 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெல்லியடியில் பாலியல் துர்நடத்தைகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு பச்சை குத்தும் நிலையம் ஒன்று வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினால் மூடப்பட்டுள்ளது. குறித்து பச்சை குத்தும் நிலையத்தில் சிறுவர்களுக்கு பச்சை குத்தப்பட்டதாகவும் பாலியல் துர்நடத்தைகள் நடைபெற்றதாகவும் சுகாதாரத்திற்கு தீங்கான வகையில் பச்சை குத்தும் செயற்பாடுகள் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அது தொடர்பில் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்து பச்சை குத்தும் நிலையம் மூடப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் இடம்பெறும் என்று யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை பாஜோ ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: 2025 ஆண்டுக்கான கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவை இம்முறை மார்ச் மாதம் 14 தேதி மற்றும் 15 தேதிகளில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட பதில் செயலாளரின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாண ஆயரிலும் இலங்கை கடற்படை நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட சகல திணைக்களங்களினதும் முழுமையான ஒத்துழைப்புடன் இந்த திருவிழாவை மேற்கொள்ள நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மண்முனை பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யப்படும் பாரிய நிலையம் ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 15 லட்சம் மில்லி லீட்டர் கோடா மற்றும் 5,25,000 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடர்ந்த காட்டு பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையமே இவ்வாறு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 23 பரல்களில் காணப்பட்ட சுமார் 14,50,000 மில்லி லீட்டர் கோடா மற்றும் 750 போத்தல்களில் அடைக்கப்பட்டிருந்த 5,25,000 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் குறைத்த உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் பயணித்த சிறிய தோணியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு தேவையான பெருமளவிலான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் கொக்கட்டிச்சோலை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடாத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31 தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட 5 நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இத்தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சைக்கான நேர அட்டவணை இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரணதர பரீட்சை நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் மார்ச் 17 தேதி ஆரம்பமாகி மார்ச் 26 தேதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் www.dunets.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து பரீட்சைக்கான நேர அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ள சுட்டிக்காட்டத்தக்கது.
நாட்டின் தற்போதைய நிலையை பார்க்கும் போது மக்கள் எதிர்பார்க்கும் சேவைகள் நிறைவேற்றப்படவில்லை, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது, சொல்வதை செய்யாத போக்கே காணப்படுகின்றது. மக்களுக்கு நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகளை வழங்கிவிட்டு திணறி வருகின்றனர். வலுவான வேலை திட்டமும் அதற்கு தேவையான தொலைநோக்கு பார்வையும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் பேச்சுக்கள் நன்றாக இருந்தாலும் செயல் பலவீனமாகவும் மெத்தன போக்கிலும் காணப்படுகின்றன. மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் இந்த அரசிடம் இல்லை. மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்படும் போது மாற்று வாழ்வாதார ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான புதிய ஏற்பாடுகள் இந்த அரசிடம் இல்லை. பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன. அரிசி தேங்காய்க்கும் கூட தட்டுப்பாடு உள்ளது. இறக்குமதி பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன. மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் இன்னும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மின்சார சபைக்கு அதிக லாபம் கிடைத்தாலும் மக்களுக்கு அந்த லாபம் கிடைத்து பாடில்லை. பொதுமக்களின் விமர்சனங்களுக்கு மத்தியிலேயே 20% மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டது. இன்று கூட்டுறவு சங்க தேர்தல்களின் மூலம் மக்களின் அபிப்பிராயம் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களின் எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு சுமையாக மாறியுள்ளது. ஒரு மானியத்தை கூட முறையாக வழங்க முடியாத அரசு பரிசோதனைகளின்றி 328 கொள்கலன்களை சிவப்பு அறிவிப்புடன் விடுவித்துள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் சம்பள உயர்வை எதிர்பார்த்திருக்கின்றனர். தனியார் துறையிலும் அரசு சேவையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக மக்களுக்காக என்றும் குரல் எழுப்புவோம் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.